ஆண்டவர் நம்மோடு கூட தொடர்ந்து இடைபடுவாராக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். The book of Luke. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள் வரைக்கும். The book of Luke chapter 5 verse 1 to 6 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் நல்லவர். Praise the Lord. பின்பு அவர் கெனசரேத்து கடலருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படவுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையில் இருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு அருமையான ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவராகிய இயேசு மீன் பிடித்துக் கொண்டிருந்ததான பேதுருவையும் மற்ற சகோதரர்களையும் பார்த்து அந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு செய்த ஒரு அற்புதத்தை நாம் பார்க்கிறோம். மட்டுமல்லாமல் அந்த மீன் பிடித்து கொண்ட பேதுருவையும் அந்த சகோதரர்களையும் ஆண்டவருடைய சமூகத்திலே மனுஷனை பிடிக்கிறவராக மாற்றுகிற ஒரு நிகழ்வு தான். இது தொடர்ந்து கண்டினியூவா வாசிப்போம்னு சொன்னா அதுல தெரியும். இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில இந்த போர்ஷன்ல முக்கியமாக இந்த நாள் இந்த செய்தியினுடைய தலைப்பு, இயேசுவை விசுவாசித்தால் ஏமாற்றம் இல்லை. இயேசுவை விசுவாசித்தால் ஏமாற்றம் இல்லை என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இயேசு வருகிற வரைக்கும், இயேசு அந்த இடத்திலே கடந்து வருகிற வரைக்கும் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் ஒரு நன்மையும் இல்லாமல் ஏமாற்றப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே, ஏமாற்றம் நிறைந்த ஒரு சூழ்நிலையிலே இயேசு கடந்து வந்த நேரத்திலே அந்த இடத்திலே ஏமாற்றங்கள் மாறினது. ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில இயேசு நம்மோடு கூட இருந்தால் நமக்கு ஏமாற்றம் இல்லை. இயேசுவுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் இருப்போமே என்றால் நமக்கு ஏமாற்றம் உண்டு. அப்போ ஏமாற்றம் என்கிறதான காரியம் அநேகருடைய வாழ்க்கையில பல சூழ்நிலைகளும் வரும். சிலர் நண்பர்களை நம்பி ஏமாந்து போவாங்க, சிலர் குடும்பத்தை நம்பி ஏமாந்து போவாங்க, சிலர் கூட வேலை செய்கிறவர்களை நம்பி ஏமாந்து போவாங்க. இந்த நாட்களிலே மீடியா வாயிலாக பலவிதமான ஏமாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நாட்களிலே ஏமாற்றுவதற்கென்றே ஒரு கூட்டம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதை நாம் கவனிக்க வேண்டும். எப்படியாகிலும் மனுஷனிடத்தில் இருக்கிறதான பணங்களை, மனுஷனுக்குள் இருக்கிற சொத்துக்களை, மனுஷனுக்குள் இருக்கிறதான நன்மைகளை பிடுங்க வேண்டும் என்று சொல்லி ஏமாற்றுகிறதான அநேக கூட்டம் இந்த நாட்களிலே ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இயேசு நம்மோடு கூட இருந்தால் நாம் ஏமாற்றாதபடிக்கு அதற்குரிய ஞானத்தை தேவன் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாட்களிலே பிரைஸ் தி லார்ட், ஒரு சில ஆப் மூலமா, அதாவது இன்னும் சொல்ல போனா ஃபேஸ்புக் மூலமா மட்டுமல்லாமல் பலவிதமான ஆப் மூலமா சில தெரிந்த நண்பர்களாக, தெரிந்தவர்களாக தங்களை காண்பித்து கொண்டு, நீங்கள் கொஞ்சம் பணத்தை கொடுத்தீங்கன்னு சொன்னா 2 நாள்ல தந்துடுறேன், 3 நாள்ல தந்துடுறேன், அவசரமா எனக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி நம்ப வைத்து ஏமாற்றப்படுகிறதான ஏமாற்றுகிற கூட்டம் இந்த நாட்கள் அதிகமாக இருக்கு. இந்த நாட்களில் இப்படிப்பட்டதான கேஸுகள் கிரைம் பிராஞ்சில் அதிகமாய் சென்று கொண்டிருக்கும் போது பிரைஸ் தி லார்ட், தேவ பிள்ளைகள் ஜெபத்தோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்து ஞானமாய் இருக்கும்போது ஏமாற்றங்கள் அகலும். ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போது நமக்கு விடுதலையை ஆண்டவர் தருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா.
இந்த இடத்துல முதலாவது இந்த பகுதியில ஒரு 3 காரியங்களை உங்கள் மத்தியில சுருக்கமாய் வைக்க விரும்புகிறேன். அதுல முதலாவது ஒரு காரியம் வாசிங்க, 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. இந்த சீமோன் பேதுருவை குறித்து பார்க்கும்போது அவர் சிறு வயதிலிருந்தே ஒரு மீனவர், அந்த தொழிலை குறித்து நன்கு கற்றவர், எங்க வலை போட்டா எந்த வகையான மீன் கிடைக்கும்னு சொல்லி அறிந்தவர். இன்னும் சொல்ல போனா சில வலை இழுக்கப்படும் போதே இந்த வகையான மீன்கள் அகப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஸ்மெல்ல வச்சு இப்படிப்பட்ட மீன்கள் என்று சொல்லி கண்டுபிடிக்கிறதான திறமை உள்ள மீனவர்கள் கூட உண்டு. எதற்காக சொல்லுகிறேன்னு சொன்னா, அந்த அளவுக்கு தனக்கு திறமை இருந்தும் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றுமே அகப்படவில்லை. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நிறைய திறமைகள் இருக்கலாம், நிறைய தாளந்துகள் இருக்கலாம், நல்ல அறிவு இருக்கலாம், நல்ல ஞானம் இருக்கலாம். ஆனால் அந்த அறிவு, திறமைகள், ஞானம் இவையெல்லாம் முழுமையாய் வெளிப்பட வேண்டுமே என்று சொன்னால் கர்த்தருடைய கிருபை நமக்கு மிகவும் அவசியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சொல்றாரு பாருங்க, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றுமே அகப்படல. நிறைய பேர் சொல்லுவோம், நான் அதிகமா பிரயாசப்படுறேன், ஆனா என் கடன் பாரம் தீரவே இல்லை. நான் அதிகமா வேலை செய்யறேன், என் வீட்டுல சமாதானமே இல்லை. நான் அதிகமா பிரயாசப்படுறேன், ஆனா என் வீட்டுல எனக்கு ஒரு நிம்மதியே கிடையாது. நான் அதிகமா பிரயாசப்படுறேன், என் வாழ்க்கையில ஒரு சந்தோஷமே இல்லை. பாருங்க, நாம் ராம் முழுவதும் பேதுரு சொல்லும்போது சொல்றாரு, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை என்று சொன்னால், பிரைஸ் தி லார்ட், பிரயாசப்பட்டது உண்மைதான், திறமை இருந்ததும் உண்மைதான். ஆனால் இயேசு இல்லாத ஒரு திறமை, இயேசு இல்லாத ஒரு பிரயாசம் ஒரு வீணாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. வாசிங்க ஹகாயின் புஸ்தகம், the book of Haggai. ஆகாயின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் வாசிங்க. ஆகாய் 1ஆம் அதிகாரம் 5, 6, 7 வாசிங்க. இப்பொழுதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். திரளாய் விதைக்கிறீர்கள், ஆனால் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை. குடித்தும் பரிபூரணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சோ நம்முடைய வாழ்க்கையில ஒன்று கவனிக்கணும், வழிகளை சிந்தித்து பார்க்கணும். கூலியை சம்பாதிக்கிறவன் அதை பொத்தலான பையிலே போடுகிறவனாய் சம்பாதிக்கிறான். வீட்டுல வருமானம் வருது, ஆனா வருமானம் எங்க போகுதுன்னே தெரியல. வருமானம் வருது, எப்படிப்பட்ட வீண் செலவுகளினால வருமானம் போய்விடுதுன்னு தெரியல. பாருங்க, சொல்றாரு, கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே சம்பாதிக்கிறவனாய் இருக்கிறான். நான் நிறைய பேரு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், காலையில ஒரு வேலை, மாலையில ஒரு வேலை, ஆனா சொல்லுவாங்க கடன் மேல கடனா இருக்கு பாஸ் சொல்லுவாங்க. பாருங்க, ஆனா காலையிலையும் வேலை இருக்கும், மாலையிலையும் வேலை இருக்கும், அந்த வேலை இந்த வேலை, அங்க போய் இங்க போய் எப்படியாகலும் நம்ம மீண்டு வரணும்னு சொல்லிட்டு முயற்சி எடுக்கிற பிரயாசங்கள் உண்டு, நல்லதுதான். ஆனால் கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே சம்பாதிக்கிறவனாய் அல்ல. பிரைஸ் தி லார்ட். தன்னுடைய பிரயாசங்கள் நிச்சயமாய் அது ஒரு ஆசீர்வாதமாய் காணப்பட வேண்டும் என்றால் ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுக்கிற ஒரு தேவ பிள்ளையாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கும்போது பாருங்க, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை.
ஏன் நம்முடைய கூலிகள் பொத்தலான பையிலே போடுகிறது போல இருக்கிறது? ஏன் நம்முடைய சம்பாத்தியங்கள் நம்முடைய கையிலே தங்குவதில்லை? ஏன் நம்முடையதான ஆசீர்வாதங்கள் நமக்கு ஆசீர்வாதமா இல்ல? சில வீட்டுல பாத்தீங்கன்னா கொஞ்சமா தான் சம்பாதிப்பாங்க, வருமானம் கொஞ்சமா தான் இருக்கும், ஆனா நிறைவாய் சந்தோஷமா இருப்பாங்க. அல்லேலூயா. அவங்களுக்கு குறைவு இருக்காது. அவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் ஒரு கடன் இல்ல பாஸ்டர், சமாதானமா இருக்கிறோம், நாங்க சந்தோஷமா இருக்கிறோம், எங்களுக்கு வருமானம் குறைவா இருந்தாலும் சரி கர்த்தருக்குள் நாங்கள் சந்தோஷமா இருக்கிறோம். அல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தரோட சேர்ந்து கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக வேத சட்டதிட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து ஜெபித்து தேவ சமூகத்தில் உபவாசித்து கர்த்தருடைய காரியங்களை உண்மையா இருந்து ஆலயத்திற்கு உண்மையா இருந்து கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு தெய்வ பயத்தோடு எந்த ஒரு தேவ பிள்ளை கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறாங்களோ அவங்க கூலி பொத்தலான பையில போகாது, அவங்களுடைய கூலி இன்னும் ஆசீர்வாதமாகவே காணப்படும். அல்லேலூயா. நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். ஏன் வாழ்க்கையில ஒரு திருப்தி இல்ல? ஏன் வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்ல? ஏன் வாழ்க்கையில ஒரு சமாதானம் இல்ல? ஏன் இதுவரைக்கும் என் கடன் பாரங்கள் குறையல? ஏன் என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படல? நான் இவ்வளவு பிரயாசப்பட்டாலும் என்னுடைய பிள்ளைகளுடைய தேவைகள், படிப்பினுடைய தேவைகள், மற்ற காரியங்கள் ஏன் எனக்கு நிறைவாக இல்லைன்னு சொன்னா, கூலியை சம்பாதிக்கிறது பொத்தலான பையிலே போடும்படியாய் அல்ல, அது நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்காகவே இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. வாசிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 25:23 வாசிங்க. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே நீ உண்மையாயிருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். ஆண்டவர் எதன் மேல அதிகாரியா வைப்பாரு? அநேகத்தின் மேல அதிகாரியா வைக்கணும்னு சொன்னா கர்த்தருடைய காரியங்களை கொஞ்சத்திலே நம்ம உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. உண்மை என்று சொல்லி வரும்போது அநேக காரியங்களை சொல்ல முடியும். அதுல முதல் விஷயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே நாம் உண்மையா இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிற சுபாவத்திலே உண்மையா இருக்கணும். வேத வசனத்திற்கு கீழ்ப்படுகிறதிலே நாம் உண்மையா இருக்கணும். கர்த்தருடைய காரியங்களிலே நாம் உண்மையா இருக்கணும். சொல்றாரு, 5 தாலந்துகளை வாங்கினவன் வேறு 5 தாலந்துகளை சம்பாதித்து எஜமானுக்கு முன்பாக நிற்கும் போது எஜமான் சொல்றாரு, நீ கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் உண்மையை நம்ம இடத்தை எதிர்பார்க்கிறாரு. அந்த உண்மையான காரியத்தை கர்த்தர் பார்க்கிறாரு. நம்முடைய இருதயம் உண்மையா இருக்கிறதா? நம்முடைய குடும்பம் உண்மையாய் காணப்படுகிறோமா? நம்முடைய வாழ்க்கையில உண்மையாய் காணப்படுகிறோமா? நம்முடைய வழிகளிலே உண்மையா இருக்கிறோமா? நம்முடைய வேலையிலே உண்மையா இருக்கிறோமா? நமக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதங்களிலே உண்மையா இருக்கிறோமா? சபையிலே உண்மையா இருக்கிறோமா? வசனத்திலே உண்மையா இருக்கிறோமா? ஜெபத்திலே உண்மையா இருக்கிறோமா? ஆவிக்குரிய வாழ்விலே உண்மையா இருக்கிறோமா? பரிசுத்தத்திலே உண்மையா இருக்கிறோமா? நாம் கவனிக்கணும். வசனம் சொல்லுது, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தால் உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைப்பேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படின்னா தேவன் கொடுக்கிற கொஞ்ச காரியம், ஒருவேளை பிரைஸ் தி லார்ட் ஒரு ஊழியமா இருக்கட்டும், அந்த ஊழியத்திலே உண்மையா இருக்கணும். சபையில் அடிக்கடி சொல்லுகிற கொடுக்கிற ஒரு விஷயம், ஊழியத்தின் பாதையிலே காணப்படுகிற தேவ பிள்ளைகள் ஊழியத்தில் வருவதற்கு முன்பாக, ஊழியம் செய்யறதுக்கு முன்பாக வீட்டில இருந்து அந்த ஊழியத்திற்காக குறைந்தது 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணிட்டு நீங்க சபைக்கு வந்து அந்த ஊழியத்துல பங்கெடுத்தால் அது உங்களுக்கு ஆசீர்வாதம்னு சொல்லி இருக்கிறேன். எத்தனை பேர் அதுல உண்மையா இருக்கிறோம்னு தெரியல. பாருங்க, அதுல உண்மையா இருப்போம்னு சொன்னா நிச்சயமாய் அதற்குரிய பிரதிபலனை சபையில பார்க்காமல் கர்த்தர் விடவே மாட்டார். அல்லேலூயா. கூட வசனம் சொல்லுது, அசதியாய் ஊழியம் செய்யக்கூடாது. கர்த்தருடைய ஊழியத்தை அசதியா செய்யக்கூடாது, ஏனோ தானோன்னு சாதாரணமா செய்யக்கூடாது. பாருங்க, கர்த்தருடைய ஊழியம் என்பது விலையேற பெற்றது. அந்த ஊழியத்தை செய்ய வேண்டிய ஒரு பாக்கியம் கிடைப்பதே ஒரு பாக்கியமான ஒரு காரியம். அந்த ஊழியத்தை எவ்வளவு உண்மையாய், எவ்வளவு பரிசுத்தமாய், எவ்வளவு ஜாக்கிரதையாய், எவ்வளவு ஜெபத்தோடு, எவ்வளவு உண்மையாய் செய்கிறோமோ அந்த அளவிற்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. என்ன, நம்முடைய வீட்டில இருந்து நம்ம ஜெபம் பண்ண வரும், சபைக்கு வரும்போது
நான் அடிக்கடி சொல்லுகிற விஷயம் தான், நம்ம சபை எப்பவும் ஆவிக்குரிய திருச்சபை. ஆவிக்குரிய திருச்சபைக்கு இல்லைன்னா எந்த ஒரு நம்ம ஊழியத்தின் பாதையில ஜெபத்திற்காக சென்றாலும் சரி, ஊழியத்திற்கு சென்றாலும் சரி, சபைக்கு வந்தாலும் சரி, குடும்பமாய் இல்ல தனிமையாய் நீங்கள் சபை வீட்டிலிருந்து ஊழியத்திற்கோ சபைக்கோ வரும்போது ஒரு ஜெபம் செய்யணும். இப்ப ஆலயத்துக்கு வரும்போது குடும்பமா வரீங்கன்னா குடும்பமா நின்று ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, நாங்க ஆலயத்துக்கு போறோம், ஆண்டவரே எங்களுக்கு எங்க ஆலயத்துல உங்களுடைய தெய்வீக பிரசன்னம் நிறைவா இருக்கட்டும். நாங்கள் போகும்போது வரும்போது என்ன பண்ணுங்க, நீங்க எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆராதனையில் ஒரு நிறைவான ஒரு விடுதலை உண்டாகணும். கர்த்தருடைய வார்த்தையின் வாயிலாக நாங்கள் இன்னும் கர்த்தருக்குள்ளே பலப்படணும். எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிங்கன்னு சொல்லி குடும்பமா நின்று குடும்ப தலைவரோ அல்லது குடும்பத்துல ஒருத்தர் ஜெபம் செய்து நம்ம ஆலயத்துக்கு ஒவ்வொருவரும் அப்படி வர்றோம்னு சொன்னா ஆலயத்திலே ஆராதனை ஒரு மகிமை நிறைந்த ஆராதனையா இருக்கும். அல்லேலூயா, சந்தேகமே இல்லை. நம்ம அந்த அளவுக்கு நம்ம இந்த ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அது உண்மையா இருக்கணும். அதான் சொல்லி வரேன், நம்ம உண்மையா இருக்கணும். ஏதோ காலைல எழும்புறோம், குளிச்சோம், ரெடியானோம், பைபிள் எடுத்துட்டோம், நேர சர்ச்சுக்கு வந்துட்டோம் இல்ல. நமக்கு அந்த பரிசுத்தம் வேணும், அந்த பயபக்தி வேணும், அந்த உண்மை வேணும், அந்த தாழ்மை வேணும். கர்த்தரை ஆராதிக்க போகிறோம் என்கிறதான ஒரு சந்தோஷம் நமக்கு உண்டாகணும். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றாரு, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்ன போது மகிழ்ச்சியா இருந்தேன். பாருங்க, கர்த்தருடைய ஆலயத்துக்கு வர்றோம் என்கிற ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, அந்த உண்மை நமக்குள்ள இருக்கும்னு சொன்னா நமக்கு ஏமாற்றம் கடந்து வராது. அந்த ஏமாற்றத்தின் மத்தியிலேயும் ஒரு விடுதலையை கர்த்தர் கட்டளையிடுகிறவராக இருப்பார். அல்லேலூயா. ஒருவேளை யாராவது ஏமாற்ற மாதிரி இருப்பாங்க, ஏமாற்ற எண்ணத்தோடு இருப்பாங்க, ஏமாற்றதான தந்திரமான காரியங்களை செய்வாங்க. ஆனால் ஆண்டவர் அதை நமக்கு முன்பாகவே ஞாபகப்படுத்தி அந்த ஏமாற்றத்திலிருந்து விடுதலையை கர்த்தர் தருகிறவராய் இருப்பார். அல்லேலூயா. நான் ஒரு காரியத்தை கிளாஸ் எடுக்கும் போது அடிக்கடி சொல்லி கொடுப்பது உண்டு. அதாவது இயேசு பிறந்த நாட்களிலே சாஸ்திரிகள் வந்து எருசலேமிலே யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே, கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். இந்த வார்த்தை நமக்கு தெரியும். ராஜா ஏரோது ராஜா கேட்ட உடனே ஏரோது ராஜாவும் எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்களா. பாருங்க, இப்போ ஏரோது ராஜாவுக்கு ஒரு பயம், எனக்கு தெரியாம யூதருக்கு ஒரு ராஜா பிறந்திருக்கிறாரா சொல்லிட்டு அவர் என்ன ரொம்ப கலக்கத்துக்குள்ள இருக்கிறார். அப்ப உடனே அவர் என்ன பண்றாரு, இந்த குழந்தைய எப்படியாகிலும் கண்டுபிடித்து கொல்ல வேண்டும். இதுதான் ஏரோது ராஜாவுடையதான ஒரு மிகப்பெரிய தந்திரம். இயேசுவை கண்டுபிடித்து, இந்த யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிற இயேசுவை கண்டுபிடித்து கொலை செய்ய வேண்டும் என்பது இந்த ஏரோது ராஜாவுடைய தந்திரமான ஒரு காரியம். அதனால இந்த சாஸ்திரிகள் இடத்துல ஏமாற்றி சொல்றாரு, ஐயா நீங்க போங்க, போயிட்டு அந்த குழந்தையை பணிந்து கொண்டு நீங்க திரும்ப என்கிட்ட வாங்க, நானும் போய் பணிந்து கொள்வதற்கு அது ஏதுவாயிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதுக்குள்ள உள்ள இருக்கிற விஷயம் என்னன்னா, ஒரு ஏமாற்றம் இருக்கு. இவங்கள்ட்ட ஏமாற்றி சொல்றாரு, நீங்க போயிட்டு பணிந்து கொண்டுட்டு திரும்ப வாங்க, நானும் போய் பணிந்து கொள்வதற்கு அது ஏதுவாயிருக்கும்னு சொன்னா தந்திரமாய் ஏமாற்றுகிற எண்ணத்தோடு அவரிடத்தில் சொல்லிவிட்டார்கள். ஆனால் அவர்கள் அங்கே சென்றார்கள், குழந்தையை பணிந்து கொண்டார்கள், குழந்தைக்கு காணிக்கையை கொடுத்தார்கள். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் அற்புதனாலே என்ன பண்ணாங்கன்னா வேறு வழியாய் சென்று விட்டார்கள். நான் எதுக்கு சொல்லி வரேன்னா, இயேசுவாகிய குழந்தையை கொல்லும்படியாய் ஏரோது ஏமாற்றமான தந்திரமான காரியங்களை சூழ்ச்சிகளை செய்தாலும் ஆண்டவர் அந்த ஏமாற்றத்தை தவிடுபடியாய் மாற்றினார். அல்லேலூயா. சாட்சி, அதாவது சூழ்ச்சிகளை தவிடுபடியாய் மாற்றினார், தந்திரங்களை தவிடுபடியாய் மாற்றினார். எதற்காக சொல்கிறேன்னு சொன்னா, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் உங்களை ஏமாற்றும்படியாய் ஒரு கூட்டம் இருப்பாங்கன்னு சொன்னா, உங்களுக்கு சூழ்ச்சி செய்து உங்களை தவறான பாதையிலே கொண்டு செல்வதற்கு யாராவது சிந்திப்பாங்கன்னு சொன்னா, ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் அந்த சூழ்ச்சிகளை, தந்திரங்களை, ஏமாற்றங்களை ஒன்றும் இல்லாமல் போகப்படுவார். அல்லேலூயா. சத்தம் சொல்லுங்க, அல்லேலூயா. இப்ப முதல் காரியத்துல பாருங்க, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவே இல்லை. அப்படின்னா சுயமாய் செயல்பட்டால் ஒண்ணுமே அகப்படாது. அல்லேலூயா. சுயமா என்னால முடியும், நான் செஞ்சிருவேன், என்னால செய்ய முடியும்,
அப்படி சொல்லிட்டு தற்பெருமையோடு யாராவது செயல்படுறாங்கன்னு சொன்னா அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. சில காரியங்கள் செய்யற மாதிரி இருக்கும், சில நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனா கொஞ்ச நாள் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கலா என்ன ஆயிரும், கெட்டு போயிரும். வாசிங்க, ஒரு பகுதியை வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து வாசிங்க. பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிகள் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின. பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. அப்பொழுது தேசாந்திரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரின் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து, பரிசுத்தம் இல்ல, அங்க பயம் இல்ல, அங்க தெய்வ பயம் இல்ல, அங்க ஒரு பரிசுத்தம் இல்ல, அங்க ஒரு ஜெபம் இல்ல, இவங்களுடைய சுயமான காரியத்திற்காக சொல்ல துணிந்து வாசிங்க. பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளை இடுகிறோம் என்றார்கள். வாசிங்க. பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். அல்லேலூயா. இப்ப பாருங்க, தேவ சித்தம் இல்லாம சுயமாய் எங்களால செய்ய முடியும்னு சொல்லிட்டு ஒரு ஜெபம் இல்லாம, தெய்வ பயம் இல்லாம, ஆண்டவருக்கு பயப்படாம சுயமாய் துணிந்து செயல்பட்டதான அந்த தேசாந்திரிகளாகி திரிகிறதான யூதர்களில் சிலர் இந்த பிசாச துரத்த போகும்போது வெட்கம் உண்டானது, அவமானம் உண்டானது, அந்த இடத்துல பிரச்சனை உண்டானது. அந்த இடத்தை விட்டு ஓடி போகிற அளவிற்கு ஆண்டவர் அற்புதத்தை கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. எதற்காக இந்த காரியத்தை நான் சுட்டி காட்டுறேன்னு சொன்னா, வசனம் சொல்லுது, என் நாமத்தினால நீ எவைகளை கேட்டாலும் அவை என்ன பண்ணுவாங்க, தருவேன் அப்படின்னு சொன்னா, என் நாமத்தினால கேட்டா பரிசுத்தத்தோடு, ஜெபத்தோடு, பயபக்தியோடு, கர்த்தருக்கு பயந்து ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தமாய் நாம் கேட்கிறவர்களுக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவர் சொல்றாரு, என் நாமத்தினாலே நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள், என் நாமத்தினாலே நீங்கள் நவமான பாஷைகளை பேசுவீர்கள், என் நாமத்தினாலே நீங்கள் சாவுக்கு ஏதுவான யாதொன்றை கொடித்தாலும் அது உங்களுக்கு சேதப்படுத்துவதில்லை. இதெல்லாம் சொல்றாரு. பாருங்க, பிசாசுகள் துரத்தப்படும், நிச்சயமாய் பிசாசுகள் ஓடும். இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுகள் அலறி ஓடும். நிச்சயமாய் அற்புதத்தை கர்த்தர் செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா தெய்வ பயம் இல்லாம சுயமாய் தன்னுடைய சொந்த விருப்பத்தின்படி நானும் ஜோமன்னா பிசாசு ஓடுன்னு சொல்லிட்டு பரிசுத்தம் இல்லாமல் ஒருவர் பிசாசு துரத்த போனா பிசாசு அந்த மனுஷன் மேல எகிரி அடிக்கும் என்கிற காரியத்தையும் தேவ பிள்ளைகள் மறந்து போய்விடக் கூடாது. அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர், நான் சொல்லி பண்ணது இல்ல, ஒரு ஊழியக்காரரு ஒரு பிசாசு துரத்த போனார். ஒரு சீனியர் பாஸ்டர். அவரு ஊழியத்தை நல்லா செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா ஊழியத்தின் பாதையிலிருந்து கொஞ்சம் பின் வாங்கிட்டார். ஆனா ஊழியம் செய்யறது போலதான் ஊழியத்தின் பாதையில காணப்பட்டாரு. அப்போ ஒரு பிசாசு துரத்துறதான விஷயத்துல அவர் ஜெபம் பண்ணி அநேக பிசாசுகள் துரத்தப்பட்டிருக்கிறது. இதனால ஒரு பிசாசு பிடித்த ஒரு நபருக்காக ஜெபிக்கும்படியாக கூட்ட உடனே இவர் போயிட்ட உடனே அந்த பிசாசு சொல்லிச்சான், இவர் ஜெபம் பண்ணா நான் போக மாட்டேன் அப்படிச்சான். உடனே இவருக்கு கொஞ்சம் கோபம் வந்துச்சு. விசுவாசிகள் 1-2 பேர் நிக்கிறாங்க. மறுபடியும் இவர் சொன்னாரா, நான் ஜெபம் பண்ணி உன்னை துரத்த போறேன் அப்படின்னாரு. உடனே இந்த பிசாசு சொல்லிச்சான், இல்ல நீ ஜெபம் பண்ண என்ன பண்ண மாட்டேன், நான் போக மாட்டேன் அப்படிச்சான். இவருக்கு இன்னும் கொஞ்சம் அவமானமும் ஆச்சு, கொஞ்சம் சேலஞ்சிங் ஆச்சு. இந்த பிசாசை துரத்தி ஆகணுமே என்கிற கட்டாயம் அவருக்குள்ள வந்துச்சு. உடனே அவர் என்ன பண்ணாரு,
தொடர்ந்து என்ன பண்ணாருன்னா, இயேசுவின் நாமத்தினால உன்னை துரத்த போறேன் அப்படி சொன்ன உடனே, நான் போக மாட்டேன், இதுக்கு மேல பேசுனீங்கன்னா உங்களுடைய தனிப்பட்ட காரியத்தை நான் சொல்லிடுவேன். இவருக்கு கொஞ்சம் பயமும் உண்டு, ஆனா இந்த இடத்துல பின்வாங்கவும் முடியாது. அவர் என்ன பண்ணாரா, உடனே ஓகே நீ உனக்கு என்ன தெரியுமோ நீ சொல்லு அப்படின்னாரா. உடனே சொன்னான், நேத்தைக்கு சாயங்காலம் நீரும் உம்முடைய மகனும் சேர்ந்து உட்கார்ந்து டிவியில தெரி படம் பார்த்தீங்க இல்ல அப்படி சொல்லிட்டான். தெரியுன்னு ஒரு படம் வந்துச்சான். அந்த படத்தை யார் பார்த்திருக்கா? இந்த பாஸ்டரும் அவருடைய மகனும் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க, பார்த்திருக்காங்க. ஸோ அதனால நீ விரட்டு என்ன பண்ண மாட்டேன். இப்போ பாஸ்டர் படம் பார்த்தாரு, பாஸ்டர் இப்படி என்ன மகனோட படம் பார்த்தாருங்கிறதான விஷயம் யாருக்கு தெரிய ஆரம்பிச்சு? விசுவாசிகள் தெரிய ஆரம்பிச்சு. பாருங்க, இவர் தொடர்ந்து என்ன பண்ணாரு, சரி இவருக்கு தெரிஞ்சு போச்சு பிரச்சனை ஆயிரும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, சரி அப்புறம் வந்து துரத்துறேன்னு சொல்லி வந்துட்டாரு. நான் எதுக்கு சொல்றேன்னா, சில நேரங்களில் பயபக்தி இல்லாமல், பரிசுத்தம் இல்லாமல், சுயமாய் என்னால நிகழ்த்த முடியும்னு சொல்லி தேவ பலன் இல்லாமல் போனால் சில நேரங்களில் அவமானங்கள் கடந்து வரும். அதான் விஷயம். இந்த இடத்துல பாருங்க, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டாங்க, தெய்வ பயம் இல்லாம சுயமாய் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டாலும், ஒருவேளை தாளந்துகள் உண்டு, ஒருவேளை திறமைகள் உண்டு, ஒருவேளை தனக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் உண்டு, எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் உண்டு, ஆனா ஒரு மீன் கூட பிடிக்க முடியலன்னு சொன்னா அதற்கு காரணம் தேவ கிருபை அங்கே இல்லை. அப்படியானால் தேவ பிள்ளைகள், நாம் நிறைவான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பயந்து தேவ கிருபையோடு இருப்போம் என்றால் கர்த்தர் இல்லாமையிலிருந்து நம்மை உருவாக்கி ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒன்று பாருங்க, இந்த பகுதியில ராம் முழுவதும் ஒன்றும் பிரயாசப்படல, ஒன்று பிரயாசப்பட்டும் அகப்படல. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, அடுத்த ஒரு வார்த்தையை வாசிங்க, 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. 5ஆம் அதிகாரம், the book of Luke chapter 5 verse 4 வாசிங்க. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். இயேசு ரெண்டாவது பாருங்க, இயேசு என்ன சொல்றாரு, உங்கள் வலைகளை போடுங்கள் அப்படின்றாரு. ரெண்டாவது சொல்றாரு, வலைகளை போடுங்கள். வலைகளை போடுங்கள் சொல்லி வரும்போது கர்த்தருடைய வார்த்தை அந்த இடத்திலே கடந்து வந்தது. அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை அந்த இடத்திலே கடந்து வருகிறது. எப்படி கடந்து வருது? நீங்கள் ஆழத்திலே கொண்டு போய் வலைகளை போடுங்கள் என்று சொல்லும் போது, கர்த்தருடைய வார்த்தை கடந்து வரும்போது கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாய் தேவ பிள்ளைகளை பலப்படுத்தி தேற்றுகிற வார்த்தையாய் இருக்கும். அல்லேலூயா. இதனால்தான் சபையில கர்த்தருடைய வார்த்தை மிக முக்கியமானது என்று சொல்லுவோம். சபையிலேயே நம்ம ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னு சொன்னா குறைந்தது 1 மணி நேரமாவது கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கணும்னு சொல்லி ஏன் பிரயாசப்படுறோம்னு சொன்னா, கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, கர்த்தருடைய வார்த்தை பலம் உள்ளது, கர்த்தருடைய வார்த்தை ஆரோக்கியமானது. பாருங்க, அப்ப இந்த கர்த்தருடைய வார்த்தையை நாங்க எப்படி எடுப்போம், ஊழியக்காரங்க எப்படி எடுப்பாங்கன்னு சொன்னா, இப்ப ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிச்ச உடனே ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து திங்கக்கிழமையிலிருந்து எங்க இருதயத்துல ஓடிக்கிட்டே இருக்கும், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்ன கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதுன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல அங்க என்ன பண்ணுவோம், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்ப என்ன பண்ணுவாரு, ஆண்டவர் ஒரு வார்த்தையோ இல்லைன்னா ஒரு பகுதியையோ இல்ல ஒரு வசனத்தையோ ஆண்டவர் குறிப்பிட்டு எங்க இடத்துல சொல்லுவார். சொல்லும் போது அந்த வார்த்தையை நாங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணி தியானிக்கும் போது அந்த வார்த்தை தொடர்ந்து சபைக்கு கொடுக்கப்படும்படியாக நாங்கள் தொடர்ந்து முற்படுவோம். அப்படிதான் இந்த பிரைஸ் சொல்ல லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் ஆண்டவர் ஞாபகப்படுத்தினதுனாலதான் இந்த பகுதியிலிருந்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து வந்திருக்கிறார். அப்போ கர்த்தருடைய வார்த்தை என்பது சாதாரணமானது அல்ல, கர்த்தருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்தி தேற்றுகிறதா இருக்கு. வசனம் சொல்லும் போது சங்கீதங்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதோ ஆத்துமாவை என்ன பண்ணுமா, உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமோ பேதையை
ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. அப்போ சபையிலே கடந்து வரும்போது கர்த்தருடைய வேதம் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும். ஒருவேளை நம்முடைய ஆத்துமா பலவீனப்பட்டு இருக்கும், நம்முடைய ஆத்துமா சோர்ந்து போயிருக்கும், நம்முடைய ஆத்துமா பலவீனத்தோடு இருக்கும், நம்முடைய ஆத்துமா ஒருவேளை கலக்கத்தோடு இருக்கும், நம்முடைய ஆத்துமா கண்ணீரோடு இருக்கும். வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வேதம் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிற வார்த்தையா இருக்கிறது. அல்லேலூயா. போன வாரம் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியே கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தருடைய வார்த்தையை பாத்தீங்கன்னா கொடுக்கும் போதே சில காரியங்களை ஆண்டவர் எனக்கு சில காரியங்களை ஞாபகப்படுத்தினார். அப்ப என்னுடைய குடும்பத்துடனான சில விஷயங்களையும் நான் நோட் பண்ணி எங்களுடையதான சில விஷயங்களை நான் சபையில சொல்லும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். பொதுவாக இந்த சொத்து பிரிக்கிற விஷயம், இந்த விஷயங்கள் எல்லாமே சில காரியங்களை நான் சொல்லும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். ஆனா அதே வேளையில அதுக்கப்புறம் 2-3 நாள் தாண்டின பிறகு என்கிட்ட ஒரு பிரதமர் சொன்னார், பாஸ்டர் போன வாரம் கொடுத்த வார்த்தை எங்க குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு வார்த்தையா இருந்துச்சு பாஸ்டர். நாங்க சில காரியங்களுக்காக பேசும்படியாக நான் உட்கார்ந்திருந்தோம். அந்த சூழ்நிலையில ஆண்டவர் நல்லவர், எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்தாரு. அதனால மிகுந்த சமாதானமா சுமூகமா அந்த காரியங்களை நாங்கள் தொடர்ந்து பேச கர்த்தர் உதவி செஞ்சாரு அப்படி சொன்னார். அப்படி அர்த்தம் என்னன்னா, பேசுகிற காரியத்துல பரிசுத்த ஆவியானவர் தேவ பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தை தேவை என்பதை அவர் உணர்ந்து வைத்திருக்கிறார். அவருக்கு நன்றாய் தெரியும் சபைக்கு என்ன வார்த்தை தேவை, இந்த ஆத்துமாவுக்கு என்ன வார்த்தை தேவை, இந்த ஆத்துமா எப்படி இருக்கிறது, இந்த ஆத்துமா பலனோடு இருக்கிறதா இல்ல பலவீனத்தோடு இருக்கிறதா, இல்ல இந்த ஆத்துமா துக்கத்தோடு இருக்கிறதா இல்ல சந்தோஷத்தோடு இருக்கிறதா என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவருக்கு நல்லா தெரியும். அதனால சொல்றது பாருங்க, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதோ ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது, கர்த்தருடைய சாட்சி சத்தியமோ பேதையை ஞானியாக்குகிறதுமா இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய சாட்சி நிமித்தமாய் பேதை ஞானியாய் மாற்றப்படுவார்கள். ஒருவேளை நீங்க படிக்கிற ஸ்கூல்ல ஒரு பிள்ளைங்களை சொல்றேன், நீ படிக்கிற காலேஜ்ல பாருங்க, ஒருவேளை உங்களை சாதாரணமா எண்ணலாம், நீங்கள் ஒருவேளை பேதையா எண்ணலாம், ஒருவேளை நீங்கள் ஞானம் இல்லாதவர்கள் எண்ணலாம். இவங்க எல்லாம் படிச்சு எங்க கரையேற போறாங்கன்னு டீச்சர் சொல்லலாம், இவங்களால படிக்க முடியாதுன்னு சொல்லி நண்பர்கள் சொல்லலாம், நீங்க பாஸே ஆக மாட்டீங்கன்னு சொல்லலாம். ஆனால் கர்த்தருடைய சாட்சி பேதையை ஞானியாய் மாற்றும். கர்த்தருடைய சாட்சி தேவ பிள்ளைகளுக்கு தேவையான ஞானத்தை கொடுக்கும். ஆகையால் கர்த்தருடைய வார்த்தை கடந்து வரும்போது அந்த வார்த்தையை நாம் எந்த அளவுக்கு உட்கொள்ளுகிறோமோ அந்த வார்த்தை நம்மை பலனடைய செய்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. வாசிங்க சங்கீதங்களின் புத்தகம் 119 சங்கீதம் 9 வசனம் வாசிங்க. சங்கீதம் 119:9 வாசிங்க. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறது. எந்த ஒரு வாலிபன் தன் வழியை சுத்தம் பண்ண வேண்டுமானாலும் சரி, சுத்தம் பண்ணுவதற்கு ஒரே வழி எதுதான், வசனத்தின் படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால் தானே. அல்லேலூயா. அப்ப வாலிபனுடைய பாதை சுத்தமான பாதையா இருக்கணும்னு சொன்னா, வாலிபனுடைய வழி சுத்தமான வழியா இருக்கணும்னு சொன்னா வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளணும். அப்போ சபையில சில நேரத்துல சில எச்சரிப்பான வார்த்தையை கொடுப்போம். சில நேரத்துல வாலிபர்கள் இப்படித்தான் இருக்கணும், சின்ன பிள்ளைங்க இப்படி இருக்கணும், பெரியவங்க இப்படி இருக்கணும்னு சொல்லி சில காரியங்களை கொடுப்போம். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு அடிக்கடி சொல்லுவாரு, கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன். அர்த்தம் என்ன தெரியுமா? கேட்கிறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவன் சொன்னா யாருக்கு காது இல்லைங்கிற அர்த்தம் இல்லை. உங்க வாழ்க்கையில அந்த வார்த்தையை கேட்டு நீங்கள் அதன் பிரகாரமாய் உங்களுடைய வாழ்க்கையை அபியாசப்படுத்திக் கொள்ளுங்கள், நடந்து கொள்ளுங்கள். யாருடைய வாழ்க்கையில இந்த வார்த்தையை கேட்டு அபியாசப்படுத்தி நடந்து கொள்ளுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறவராய் இருப்பார். அல்லேலூயா. சபை ஒரு காலம் நீ கெட்டு போன்னு சொல்லி கொடுக்காது, சபை ஒரு காலம் நீ துன்மார்க்கமாய் வாழுன்னு சொல்லி கொடுக்காது, சபை ஒரு காலம் நீ பாவம் செய்யன்னு சொல்லி கொடுக்காது, சபை ஒரு காலம் நீ தீய பாதையில செல்லுன்னு சொல்லி கொடுக்காது. சபை எப்போதுமே என்ன சொல்லி கொடுக்கும்? உண்மையாய் நடப்போம், பரிசுத்தமாய் வாழ்வோம், சாட்சியாய் ஜீவிப்போம், மற்றவர்களுக்கு முன்பாக உண்மையாய் வாழுவோம்னு சொல்லுதான் சபை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கும்.
அப்போ வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால் தானே. ஏன்னா வசனம் ஒவ்வொரு வாலிபனையும் சுத்திகரித்து கொண்டே இருக்கும். வசனம் அந்த வாலிபனுக்கு தேவையான வார்த்தைகளை கொடுக்கும். அந்த வசனம் அந்த வாலிப பருவத்திலே எப்படி வளர வேண்டும் என்கிற வார்த்தையை கொடுக்கும். ஆகையால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறது மாத்திரமல்ல, இந்த கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறவர்களாகவும் இருக்கணும். வாசிங்க, ஒரு வேத பகுதி இருக்கு, வாசிங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. உபாகமம் 17:20. The book of Deuteronomy chapter 8 verse 12. அவன் லேவியராகிய 20 sorry அவன் லேவியராகிய ஆசாரியத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்கான ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்துக் கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். எத்தனை நாள்? ஒரு நாள் 2 நாள் இல்ல, பாருங்க, ஜீவனுள்ள நாள். சில நேரத்தில் சில போஸ்ட் எல்லாம் பார்ப்போம். எனக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டதான ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, ஒரு செருப்பு தைக்கிறதான ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி செருப்பு தைச்சிட்டு அவரு ஃப்ரீயா இருக்கும்போது வேலை இல்லைன்னா என்ன பண்றாரு? பைபிள் எடுத்து வாசிக்கிறார். ஒருத்தர் கொய்யா பழத்தை என்ன பண்றாரு? ரோட்டோரத்தில் வித்துட்டு இருக்கிறாரு. ரோட்டோரத்தில் விற்கும் போது கஸ்டமர்ஸ் யாரும் வரலன்னா அந்த பைபிள் எடுத்து என்ன பண்றாரு? வாசிக்கிறாரு. நமக்கு எத்தனை பேருக்கு இந்த பைபிள் வாசிக்கிறதுல ஆர்வம் இருக்கு பாருங்க. வசனம் சொல்லுது பாருங்க, தன் ஜீவன் உள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். வாசிங்க. இப்படி செய்வதினால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வார்கள். அப்ப நமக்கு நீடித்த வாழ்வு, நமக்கு ஒரு நீளமான வாழ்வு, நமக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் உண்டாகணும்னு சொன்னா இந்த வேத வசனத்தை நம்முடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் வாசிக்க வேண்டும் என்கிற ஒரு தாகமோ வாஞ்சையோ எண்ணமோ ஒரு தீர்மானம் வேண்டும். அல்லேலூயா. தீர்மானம் எடுக்கணும். ஜனவரி 1ஆம் தேதி தீர்மானம் எடுப்போம். என்ன தீர்மானம்? இந்த வருஷம் ஃபுல் பைபிள் ரீட் பண்ணிடுவோம் பாஸ்டர். அப்படிதானே? நிறைய பேரு ஜனவரி 1ஆம் தேதி பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சிருவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்னைக்கு லீவ் ஆனதுனால வீட்டுக்கு போய் 5 அதிகாரம் 10 அதிகாரம் வாசிச்சுட்டு சில கொஞ்சம் பாஸ்டர் நான் 10 அதிகாரம் வாசிச்சிட்டேன் பாஸ்டர், முதல் ஆளா என்ன பண்ண போறேன்? பைபிளை என்ன பண்றேன்? வாசிச்சு முடிக்க போறேன். இப்ப கேட்டா ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் நிக்கிறேன் பாஸ்டர். நவம்பர் ஆக போகுது பாருங்க. தீர்மானம் எடுக்கிறோம், ஆனா என்ன வாசிக்கல? தீர்மானத்தில் நம்ம நிறைவேற்றல. வசனம் சொல்லுது பாருங்க, ஜீவனுள்ள நாளெல்லாம். அந்த வசனம் மறுபடியும் வாசிங்க. பியூட்டிஃபுல்லான ஒரு வார்த்தை வாசிங்க. அவன் லேவியராகிய ஆசாரியனிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்கான ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்துக் கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். இப்படி செய்வதினால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழுவார்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய நாள் இயேசுப்பா வருகிற வரைக்கும் அது நிறைய நாள் நம்ம உலகத்துல வாழணும்னு சொல்லிட்டு விரும்புறோம்னு சொன்னா தவறாம வேத வசனத்தை நம்ம வாசிக்கிறவளா இருக்கணும். அல்லேலூயா. அந்த வேத வசனம் வாசிக்கும் போது இந்த வசனம் நமக்கு நல்ல ஒரு மருந்து. அல்லேலூயா. இந்த வசனத்தை நம்ம வாசிக்க இந்த வசனம் நம்மை உருவாக்கி கொண்டே இருக்கும். பாருங்க, அதாவது எவீரு தன்னுடைய ஒரே குமாரத்தை மரித்து போனான்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. சொன்ன உடனே அந்த வார்த்தையை எவீரு நம்பி அவருடைய வீட்டுக்கு கூட்டு போறாரு. அந்த மரித்து போனதான அந்த பிள்ளை உயிரோடு எழுப்பப்படும்படியாய் தகப்பனுக்கு ஒரு விசுவாசம் அந்த வார்த்தையின் மூலமாய் வந்தது. அல்லேலூயா. சோ வாசிக்க வசனம் நமக்கு சொல்லுது, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அப்படிதானே? இன்னும் சொல்லுது, வசனம் சொல்லுது, நான் உன்னை குணமாக்குவேன் அப்படின்னு சொல்லுது. அப்படிதானே? இன்னும் சொல்லும் போது
அவருடைய தழும்புகளாலே என்ன பண்ணீங்க நீங்க குணமானீர்கள். இப்போ இந்த வசனங்களை எல்லாம் வாசிக்கும் போது நம்ம என்ன சொல்லணும்னா, ஒருவேளை பலவீனத்தோடு இருக்கிறோம், சில வியாதியோடு இருக்கிறோம், சில பிரச்சனையோடு இருக்கிறோம்னா, ஆண்டவரே இந்த வசனம் இப்படி சொல்லுது, இந்த வசனத்தின் அடிப்படையில என் வியாதி மாறட்டும், என்னுடைய வாழ்க்கையில சுகம் உண்டாகட்டும், எனக்கு ஒரு ஆரோக்கியம் உண்டாகட்டும் சொன்னா, நிச்சயமாய் சுகத்தை ஆரோக்கியத்தை கொடுக்க நம்முடைய இயேசுவினாலே நிச்சயமாய் கூடும். அல்லேலூயா. நமக்கு வசனத்தை வாசிக்கிறதை விட, கர்த்தருக்கு பயப்படுகிற காரியத்தை விட மருந்து மாத்திரைகளுக்கு அதிகமாய் முக்கியத்துவம் கொடுத்துட்டோம். நான் மருந்து மாத்திரைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம்னு சொல்லல, ஆனா அதை விட கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திற்கோ, முக்கியமாய் வேத வசனத்திற்கோ நாம் முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தருக்குள் விசுவாசிப்போமே என்று சொன்னால், வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன், அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்ல வார்த்தையின்படி வியாதியை முற்றிலுமாய் மாற்றி நம்மை சுகத்தை கொடுக்க இந்த வசனத்திற்கு வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அப்போனா வியாதி நம்மை விட்டு மாறணும்னு சொன்னா நம்ம தீர்மானம் எடுக்கணும். தானியேல் ஒரு தீர்மானம் எடுத்தார். எருசலேமில் இருக்கும் போதே வாலிபன் தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் வாலிபர்கள் ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. நாங்க பாபிலோன்ல பிடிக்கப்பட்டு போனாலும், அந்நிய தேசத்திற்கு போனாலும் சரி, நாங்க எந்த தேசத்துக்கு போனாலும் சரி, நாங்கள் கற்றுக்கொண்ட வசனங்களை, நியாயப்பிரமாண வார்த்தைகளை விட்டு நாங்கள் பின்வாங்கி விட மாட்டோம். பிரைஸ் தி லார்ட். ராஜாவின் போஜனத்தினாலும், ராஜா பண்ணுகிறதான குடிக்கிறதான பானத்தினாலும் எங்களை தீட்டுப்படுத்தவே மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் ஒரு தீர்மானம் பண்ணி கொண்டார்கள். எருசலேமில் இருக்கும் போதும் பயபக்தியா இருந்தார்கள், பாபிலோனில் பிடிக்கப்பட்டு போனாலும் அங்கேயும் பயபக்தியா இருந்தார்கள். கர்த்தர் தானியேலோடும், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களோடும் கூட இருந்தார். கர்த்தர் பலத்த காரியங்களை அவர்கள் மூலமாய் கர்த்தர் செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எடுக்கிற தீர்மானத்தில் நம்ம உறுதியா இருக்கணும். சீக்கிரமா நியூ இயர் வரப்போகுது. உடனே நியூ இயர் வரும்போதுதான் நமக்கு டிசம்பர் 15 அல்லது 20, 25 இருந்து ஒரு தீர்மானம் வரும். இந்த அடுத்த வருஷத்துல இருந்து பாருங்க, காலையில 4 மணிக்கு எழுப்பி என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். உடனே எத்தனை மணிக்கு எழுப்பணும்? 4 மணிக்கு எழுப்பி ஜெபம் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் 10 அதிகாரம் என்ன பண்ணணும்? பைபிள் வாசிக்கணும். குறைஞ்சது ஒரு நபருக்காவது சுவிசேஷம் என்ன பண்ணணும்? சொல்லணும். நல்ல விஷயம். இந்த காரியங்களை செய்யணும். அதுக்காக தான் ஜீவனை கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறார். சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. இந்த மூச்சு காத்து நின்னுச்சுன்னு சொன்னா, அதுக்கு அப்புறம் போய் நான் ஊழியம் செய்யறேன்னு சொன்னா ஒண்ணும் வழி இல்லை. பாருங்க, லாசரு அந்த நரகத்துல கடந்து சொல்லுவாரு, அக்கினியில கடந்து சொல்லுவாரு, ஐஸ்வர்யம் அக்கினியில கடந்து சொல்லுவாரு, லாசருவா ஒண்ணு அனுப்பி, என் சகோதரர்கள் எப்படி இருக்காங்க, அங்க ஆண்டவர் அறியாம இருக்கிறாங்க, உம்மை அறிந்து கொள்வதற்கு நீ அனுப்பவன்னு சொல்லும் போது அங்கே மோசேயும் தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. லாசருவுக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் முடிந்தது, ஐஸ்வர்யவானுக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் முடிந்து போச்சு. அதே போல இன்னைக்கு நம்மை ஜீவனோடு இந்த காலகட்டங்களிலே, இந்த நாட்களிலே, இந்த தேசங்களிலே, இந்த குடும்பத்திலே, இந்த சபையிலே இப்படியாய் தேவன் நம்மை வைத்திருக்கிறார் என்று சொன்னால், கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக ஜீவனை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, ஆரோக்கியத்தை கொடுத்து கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், தேவ பிள்ளைகள் ஒரு காலம் கர்த்தருடைய சமூகத்திலே எடுக்கிற தீர்மானங்களை விட்டு மாறி போய்விடக் கூடாது. இன்னும் புதிய தீர்மானங்களை எடுத்து கர்த்தருக்காய் பயன்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். என்ன சொன்னாரு? வலைகளை போடுங்கள், வலைகளை போடுங்கள் சொல்லும் போது அடுத்து என்ன நடந்துச்சு வாசிங்க. 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க, முடிக்கிறேன். 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அந்தபடியே அவர்கள் செய்து, ஆண்டவர் சொன்ன வார்த்தையின் படியே அவர்கள் செய்து, அதற்கு அந்தபடியே அவர்கள் செய்துன்னு சொன்னா, 3வது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களுக்கு ஏமாற்றமே இல்லை. ராத்திரி முழுக்க பிரயாசப்பட்டாங்க, ராத்திரி முழுக்க வலையை வீசினாங்க, ராத்திரி முழுக்க அவங்க பிரயாசப்பட்டும் ஒண்ணுமே அகப்படல. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை வந்த உடனே அந்தபடியே அவர்கள்
செய்து. அப்படி சொன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு, இயேசுவுக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறாரு? இந்த கீழ்ப்படிதலை என்ன பண்றாரு? எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய சமூகத்துக்கு, ஆலயத்துக்கு நம்ம வரணும்னு சொன்னா 7 மணிக்கு சர்வீஸ் சொன்னா கர்த்தர் கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறாரு. என்ன எதிர்பார்க்கிறாரு? 6:55 சர்ச்சுக்கு வாங்க, அப்படி கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறாரு. அப்படின்னா வீட்டுல இருந்து ஜெபம் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, சர்ச்சுக்கு வாங்க. இந்த கீழ்ப்படிதலை கர்த்தர் என்ன பண்றாரு? எதிர்பார்க்கிறார். இன்னும் பிரைஸ் தி லார்ட், இன்னும் நிறைய விஷயங்கள் கீழ்ப்படிதலை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். யார் யார் கீழ்ப்படிந்தார்களோ அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. வாசிக்கும் போது ஆபிரகாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தான். வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1லிருந்து வாசிங்க. கர்த்தர் ஆபிராமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு போ. நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னு சொன்னா கீழ்ப்படியணும். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னு சொன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இருக்கணும். பாருங்க, வசனம் சொல்லுது பாருங்க, கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். வாக்குத்தத்தம் நிறைவேறிச்சா நிறைவேறலையா? நிறைவேறினது. அப்ப கீழ்ப்படுகிற தேவ பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தம் நிச்சயமாய் நிறைவேறும். கீழ்ப்படுகிற தேவ பிள்ளைகளுடைய ஜெபங்கள் கேட்கப்படும். கீழ்ப்படுகிற தேவ பிள்ளைகளுக்காய் கர்த்தர் யுத்தம் செய்வார். கீழ்ப்படுகிற தேவ பிள்ளைகளுக்காய் கர்த்தர் கிரியை செய்வார். பாருங்க, வாக்கு தத்தம் நிறைவேறினது. அப்போ ஆபிராம் தேவ சமூகத்திலே கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன சொன்னாரு பாருங்க. சாதாரண விஷயம் இல்ல. நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்று சொன்னார். பாருங்க, இப்போ ஒரு பிளைண்டா இருக்கு, எங்க போகணும்னு தெரியாது. ஆனா உன் தகப்பன் வீட்டையும் உன் தேசத்தையும் உன் வீட்டை விட்டு புறப்பட்டு போன்னு சொல்லும் போது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆபிராம் அதன் பிரகாரமாகவே நடக்க ஆரம்பித்தால் கீழ்ப்படுதலை கர்த்தர் கனப்படுத்தினார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில நம்முடைய வாழ்க்கை ஒரு கீழ்ப்படுதல் உள்ள வாழ்க்கையா இருக்கிறதா? நாகமான் பிரைஸ் தி லார்ட் எலிசா சொன்ன வார்த்தைக்கு தொடர்ந்து கீழ்ப்படிந்தான். என்ன சொன்னாரு? யோர்தான் நதியில போய் என்ன பண்ணுங்க, நீங்க 7 தரம் ஸ்நானம் பண்ணுங்க. சொன்ன உடனே முதல்ல கொஞ்சம் முரண்டு பிடிப்பாரு. ஆனா இவர் என்ன பண்றாரு? மறுபடியும் போய் கீழ்ப்படிந்தார். 7வது முறை முங்கி எழும்பும் போது அவருடைய சரீரத்தின் மாமிசம் சிறு பிள்ளையின் மாமிசத்தை போல மாறினது. சுகத்தை கர்த்தர் கொடுத்தார், வியாதியை மாற்றினார், அற்புதத்தை கர்த்தர் செய்தார். சோ தேவன் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார்? கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இயேசுவை விசுவாசித்தால் நமக்கு என்ன இல்லை? ஏமாற்றம் இல்லை. ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்னும் அகப்படாத சூழ்நிலையில வார்த்தை கடந்து வந்தது. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள், ஏமாற்றம் மாறினது, கர்த்தர் அற்புதத்தை செய்தார். கண்களை மூடுவோமா? எல்லாரும் தேவ சமூகத்தில் நம்மை நாமே அர்ப்பணிப்போம். நம்மை தேவனுக்கு முன்பாய் ஒப்புக் கொடுப்போம். நம்மை முழுவதுமாய் அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சில இடங்களில் நாம் ஏமாற்றப்பட்டிருக்கலாம். சில இடங்களில் ஏமாற்றமே நமக்கு மிஞ்சி இருக்கலாம். ஏமாற்றத்தோடு நாம் ஒருவேளை இந்த இடத்துல வந்திருக்கலாம். நான் இப்படிப்பட்ட ஏமாற்றத்தோடு நான் வந்திருக்கிறேனேன்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் தேவ சமூகத்திலே நீங்கள் ஜெபத்தோடு காணப்படலாம். ஒருவேளை பர்சனலி நீங்க தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாம். ஆண்டவரே, இந்தந்த இடங்களில் நான் ஏமாற்றப்பட்டு இருக்கிறேன், இதை வெளியில சொல்ல முடியல, கேவலமா இருக்கும், வெளியில சொல்ல முடியல, ஏமாற்றப்பட்டு இருக்கிறேன், இந்த ஏமாற்றத்திலிருந்து ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி நீங்கள் தேவ சமூகத்திலே கேட்கிறவர்களாக இருக்கலாம். இயேசுவை விசுவாசித்தால் ஏமாற்றங்கள் மாறும், அங்கே விடுதலை உண்டாகும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த இடத்துல பேதுருடைய வாழ்க்கையில ஏமாற்றம் இருந்தது உண்மைதான்.
ராம் முழுவதும் பிரயாசப்பட்டது உண்மைதான். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. ஆனால் இயேசு வந்து வார்த்தையை சொன்ன உடனே அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்தார்கள். தொடர்ந்து அந்த வார்த்தையின்படி நடக்கும்படியாக தங்களை கீழ்ப்படுத்திக் கொண்டார்கள். கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்று ஏமாற்றம் மாறினது. திரளான மீன்களை பிடித்தார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இந்த காலை வேளையில உங்களுடைய ஏமாற்றத்தை மாற்ற கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். தேவ சமூகத்தில் நீங்கள் பல வழிகளிலும் ஏமாற்றப்பட்டிருக்கலாம், பல வழிகளிலும் ஏமாற்றப்பட்டிருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் மறுபடியும் எனக்கு உணர்த்துகிற ஒரு காரியம், நீங்க பல வழிகளிலும் பிரைஸ் தி லார்ட் பலவிதமான வார்த்தைகளினாலே ஏமாற்றப்பட்டிருக்கலாம். பிரைஸ் தி லார்ட் உங்களுடைய இருதயத்தை கெடுத்து நீங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கலாம். ஒருவேளை பணத்தினால் நீங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய வேலையிலே நீங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கலாம். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. தேவ சமூகத்திலே கர்த்தருடைய வார்த்தை கடந்து வந்திருக்கிறது அல்லவா? வலைகளை விரியுங்கள் என்று சொல்லும் போது, ஆழத்திலே கொண்டு வலைகளை போடுங்கள் என்று சொல்லும் போது, வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படியே செய்தால் நிச்சயமாய் ஏமாற்றங்கள் மாறும். எந்த இடத்தில் ஏமாற்றப்பட்டோமோ அந்த இடத்திலேயே நம்முடைய தலையை உயர்த்தி பிடிக்கும்படியாய் நம்முடைய ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். எந்த இடத்திலே ஏமாற்றப்பட்டோமோ, எந்த இடத்திலே அவமானப்படுத்தப்பட்டோமோ, எந்த இடத்திலே வெட்கப்படுத்தப்பட்டோமோ அந்த இடத்திலேயே நம்முடைய தலையை உயர்த்தி பிடிக்க. பிரைஸ் தி லார்ட். பேதுரு ஏமாற்றம் அடைந்த இடத்திலேயே பேதுருவை ஆசீர்வதிக்க கர்த்தர் போதுமானவராய் இருந்தார். பேதுரு ஏமாற்றப்பட்ட இடத்திலேயே பேதுரு ஆசீர்வாதமாய் மாற்றப்படுவதற்கு இயேசு காரணமாய் இருந்தாரே. நம்மை தேவனுக்கு முன்பாய் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, என்னை முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஜெபிப்போம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. அன்பின் தகப்பனே, நல்ல காலை வேளையிலே பரிசுத்த ஆராதனையின் முதல் ஆராதனைக்காக உமக்கு நன்றி. நீர் எங்களோடு கூட பேசின இடைப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைகளுக்காய் நன்றி அப்பா. இந்த வார்த்தைகள் எங்களை பலப்படுத்தி நடத்துகிறபடியினாலும் உமக்கு நன்றி ஆண்டவரே. முக்கியமாக பேதுருடைய வாழ்க்கையில ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம், தனக்கு தகுதி இருந்தோம், திறமை இருந்தோம், எல்லா விதமான எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தோம். ஆண்டவர் ஒரு மீனும் அகப்படாதபடிக்கு ஏமாற்றத்தின் மேல் ஏமாற்றம். ஓ பிரைஸ் தி லார்ட். அங்க வலையை விரிச்சு பார்த்தாலும் ஏமாற்றம், இங்க வலையை விரித்து பார்த்தாலும் ஏமாற்றம், முன்னாடி வலையை விரித்து பார்த்தாலும் ஏமாற்றம். இரவு முழுவதும் ஏமாற்றத்தின் மேல் ஏமாற்றம் வந்த சூழ்நிலையில ஆண்டவரே பிரைஸ் தி லார்ட், இயேசு வந்து வார்த்தையை அறிவித்த உடனே அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்க ஆரம்பித்தார்கள். செவி கொடுக்க ஆரம்பித்து கீழ்ப்படிந்த உடனே அந்த இடத்தில் தானே ஏமாற்றம் மாறி அந்த இடத்திலேயே அற்புதத்தை செய்ய ஆண்டவராலே கூடுவே என்றார். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து ஒருவேளை ஏமாற்றத்தோடு இருப்பார்களே என்றால் ஏமாற்றப்பட்ட இடத்தில் தாமே நம்முடைய பிள்ளைகளுடைய ஏமாற்றங்களை மாற்றி அற்புதங்களை செய்ய தேவன் போதுமானவராய் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து நம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வெற்றிகளை தாங்க, வேலை செய்கிறவர்களுக்கு நல்ல பிரைஸ் தி லார்ட் நன்மைகளை தாங்க, நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை தாங்க. போகும்போது வரும்போது கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. கர்த்தாவே, தேவைகள் சந்திக்கப்பட்டு ஆண்டவரே. கர்த்தாவே, கூலியை சம்பாதிக்கிறவர் பொத்தலான பையிலே போடும்படியாய் அல்ல ஆண்டவரே. அதை ஆண்டவரே உண்மையாய் உத்தமமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே செயல்படும் போது அதன் நிமித்தமாய் நிறைவான ஆசீர்வாதத்தை கண்டுகொள்கிறது போல கண்டுகொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. தேவன் செய்கிற மகத்துவங்களுக்காய் நன்றி. மனதார் ஆசீர்வதிக்கிறோம். நன்மையினால் நிரப்புங்க. ஒவ்வொரு தேவைகளை சந்திங்க, குறைவுகளை நிறைவாக்குங்க. இந்த மாதம் முழுவதும் தொடர்ந்து பாதுகாத்து வழி நடத்துங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியோட ஐக்கிய நம்மனவரோடு சகல பரிசுத்தவான்களோடு இன்னும் என்று சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. ஒரு கரங்களை கொடுத்து சமாதானத்தோடு கடன் சொல்லுவோம். God bless you. Praise the Lord.